வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா மாமனார் பாக்கியாட்ட கேட்குறாங்க, கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணத்தை ஏமா நிப்பாட்டின அப்படின்னு கேட்குறாங்க. எழில் அமிர்தாவை தான் விரும்புகிறான், அப்போ அந்த பொண்ணை தானே மாமா அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா மாமியார் இப்போ அமிர்தாவை பார்த்து பேசுகிறாங்க. உனக்குன்னு பொண்டாட்டி செத்து போனவன் இல்லை டைவர்ஸ் ஆனவன் எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, என்னோட பேர் என்ன உனக்கு கிடைச்சானா அப்படின்னு கேட்குறாங்க. எழில் சொல்றாரு, அமிர்தாவை காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க, எதுனாலும் என்ன பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அமிர்தாவோட அம்மா அப்பாவை பார்த்து பாக்கியா மாமியார் கேட்குறாங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது இளிச்ச வாயம் கிடைச்சா உங்க பொண்ணு அவன் தலையில கட்டிடலான்னு நினைச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, அவங்களை இங்க வர சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா மாமியார். இப்ப தெரியுதா அவளை பத்தி அவ எவ்வளவு திமிர் பிடிச்சவன்னு அப்படின்னு கோபி சொல்றாரு. பாக்கியா மாமனார் பாக்கியாட்ட கேட்குறாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன்னா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. லிலிக்கே பிடிச்சிருந்தாலும் நீ தான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எழில் அமிர்தாவை தான் விரும்புகிறான், அமிர்தாவுக்கும் எழிலுக்கும் தான் மாமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அமிர்தாவோட அம்மா சொல்கிறாங்க பாக்கியாட்ட, நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ போராட்டம் எதிர்ப்பை மீறி அது நடந்தாலும் அவள் சந்தோஷமா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அங்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார்ட்ட சொல்றாங்க, எனக்கு பெரியவங்களா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் என்னோட வாழ்க்கை இந்த 25 வருஷமா நரகமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பிட்ட போய் பாக்கியா சொல்றாங்க, இந்த 25 வருஷமா பிடிக்கலன்ற வார்த்தை தான் என்னோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒரு முட்டாள், எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு ஏத்தவளா நீ, இந்த வார்த்தை தான் எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கை என்னோட பையனுக்கு வேணான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பல வருஷம் குடும்பம் நடத்தினவரே இப்போ அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி போறப்ப என்னோட மகனோட வாழ்க்கையை பணத்துக்காக அடகு வைக்கிற ஒரு அம்மாவா நான் இருக்க விரும்பல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என் பையனுக்கு அவன் விரும்பின பொண்ணோட தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா அவங்க மாமனார் மாமியார்ட்ட சொல்றாங்க, இந்த நிமிஷத்துல நான் உங்களுக்கு மருமகளா இருக்கிறத விட என்னோட மகனுக்கு ஒரு அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் பாக்கியாட்ட கேட்குறாங்க, இது எப்படிமா சரியா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, இது கண்டிப்பா சரியா வராது, சரியா வரும்னு நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு பாக்கியாட்ட கேட்குறாங்க. வேற ஒரு பொண்ணுனா கூட பரவாயில்ல, இவ புருஷனை இழந்துட்டு கை குழந்தையோட நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, இது எப்படி சரியா வரும்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கூட இருந்தா அவன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா அவன் ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் போய் மணமேடையில போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, நேத்து மட்டும் அமிர்தா இங்க வரலன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, அமிர்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு வரலத்த அப்படின்னு சொல்றாங்க. எழில ஏதோ பதட்டமா பேசினா அவனுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சுதான் அவ வந்ததும் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. சதீஷ் அமிர்தாவை விடுறதுக்காக கூப்பிடுறாரு. அப்ப பாக்கியா அமிர்தாவை பார்த்து பேசுறாங்க. எங்கேயும் போகக்கூடாது அமிர்தா, இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நடந்த விஷயங்களை பாக்கியா மாமியார்ட்ட சொல்றாங்க. பாக்கியா அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.